இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ அழாத துளசி, நீ கவலைப்படாதம்மா, தைரியமா இரு, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. ஐயோ பாரு அழுதுட்டே இருக்கா. இப்போதாம்மா அவங்க என்கிட்ட கொஞ்சம் பிரியமா பேசி பழக ஆரம்பிச்சாங்க. அவங்க மருமகளா என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுமா. என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுமா, எல்லாம் என்னாலதான். அக்கா என்னக்கா சொல்ற நீ எப்படிக்கா இதுக்கெல்லாம் காரணமாவ? நான் தான் ராசி இல்லாதவளாச்சு. என்ன சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ, என் மேல யாரெல்லாம் பாசம் காட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்படித்தானே நடக்குது. ஐயோ அக்கா, இதெல்லாம் உண்மைதானே அஞ்சலி? ஐயோ துளசி, அப்படிலாம் எதுவும் சொல்லாதம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இப்படிதான் ஸ்ரீகாந்த் போனாரு. அப்புறம் வெற்றி என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைங்க. செத்து பொழைச்சு வந்தாரு. இன்னைக்கு என் அத்தை என்ன மனசார ஏத்துக்க ஆரம்பிக்கும் போது மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அக்கா நீ இப்படி தப்பாலாம் யோசிக்காத. இது எதுக்குமே நீ காரணம் இல்லக்கா. நீ வேணும்னா பாரு, அத்தை குணமாயி கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீயும் அத்தையும் எப்பவும் போல உன் மேல பாசமா இருப்பாங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல அஞ்சலி. அந்த கடவுள் தான் அவங்கள காப்பாத்தணும். கடவுள் தான் காப்பாத்தணும். எவரி half an hour நீங்க ட்ரிப்ஸ் செக் பண்ணுங்க. டாக்டர் என்னாச்சு? என்னாச்சு எங்க டாக்டர்? அத்தை நல்லா இருக்காங்களா? கண் முடிச்சிட்டாங்களா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உள்ள இருந்த புல்லட்டை வெளியே எடுத்தாச்சு. ஆனா இன்னும் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருக்காங்க. பிளட் அதிகமா லாஸ் ஆயிடுச்சு. அவங்களோட பிளட் ஏபி நெகட்டிவ், கொஞ்சம் ரேர். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்ல. உடனே வெளியே எங்கேயாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டே வெற்றி கதிர், நம்ம கட்சி ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லு, ஏபி நெகட்டிவ் பிளட் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரையும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. சரிங்கப்பா. டாக்டர், அம்மாக்கு எதுவும் இல்லைல்ல? சார் தைரியமா இருங்க சார். உங்க அம்மாவை அவ்வளவு சீக்கிரம் கைவிட்டுற மாட்டோம். எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க செய்வோம். சீஃப் டாக்டர் வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். சார் எனக்கு எவ்வளவு வேண்டப்பட்டவர்னு உங்களுக்கே தெரியும். அபிராமி மேடமும் எவ்வளவு சர்வீஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நிலைமையில இருந்து கண்டிப்பா ரெக்கவர் ஆவாங்க. தைரியமா இருங்க. டாக்டர் உண்மையா சொல்லுங்க டாக்டர், என்ன சிச்சுவேஷன்? அவளுக்கு ஒன்னும் ஆகாதல்ல, பொழைச்சுக்குவாள்ல? தைரியமா இருங்க சார். டாக்டர், என் பொண்டாட்டி என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த அரசியல், அதிகாரம், பதவி எல்லாமே வந்தது. எப்படியாவது அவளை காப்பாத்தி கொடுங்க டாக்டர், ப்ளீஸ். சார் 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 என்ன சார் நீங்க? இது என் கடமை சார். நீங்க கவலையப்படாதீங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க செய்யறோம் சார். பிளட்டுக்கு நாங்களும் சொல்லி வைக்கிறோம் சார். நீங்களே ட்ரை பண்ணுங்க. கடவுளே, என்ன மேடம் என்ன மேடம் பண்ணி என்ன மேடம் இதெல்லாம்? ஒன்னாகுது மேடம். நீங்க என்ன மேடம் தப்பு பண்ணீங்க? நீங்க நல்லதுக்கு தான் மேடம் பண்ணி அல்லாதீங்க மேடம். நீங்க சொல்றது கேளு கொஞ்சம் ப்ளீஸ். ஒன்னாகுது. சார், அவ்வளோ பெரிய கன்ஷாட் நடந்திருக்கு. நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு தகவல் கூட சொல்லல. உள்ள என் பொண்டாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கா. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லதான் எனக்கு ஞாபகம் இருக்குமா? எனக்கு யோசிக்கிறதுக்கே நேரம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனை யார் சார் ஏற்பாடு பண்ணாங்க? நான் தான். அத்தை ரொம்ப வருஷமா சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு நினைச்சேன்.
அவங்களுக்கு தெரியாம தான் இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணேன். பவுன்சர்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா? பண்ண சார். சார் இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சார்? தெரியல. அரசியல்வாதிக்கு எதிரிங்களை பத்தி சொல்லவா வேணும்? சுத்தி எதிரிங்க தான். அதுல எவன் இதை செஞ்சான்னு எனக்கு எப்படியா தெரியும்? சார் ஒருவேளை உங்களை டார்கெட் பண்ணி மிஸ் ஆகி மேடம் மேல குண்டு பட்டுருச்சா சார்? அது யார் என்னன்னு ஏதாவது தெரியுமா? இல்லை சார், அது யார் வந்தாங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் கண் மூடி திறக்கத்துக்கு தான் நடந்துருச்சு சார். சார் அபிராமி மேடம், துளசி மேடம் இவங்க 2 பேருக்கும் பொதுவான எதிரிங்க யாராவது இருக்காங்களா சார்? சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார். அப்பா அரசியல்வாதி, அவருக்கு 1000 எதிரிங்க இருக்கலாம். ஆனா அம்மா சோஷியல் ஒர்க்கர், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார். அம்மா யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. எங்கேயாவது வெளியில போனா கூட எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்களே தவிர அவங்க கெட்டு போகணும்னு யாரும் நினைச்சதே இல்லை சார். அப்படி இருக்கும்போது அவங்கள கொல்லணும்னு யார் சார் யோசிப்பா சொல்லுங்க? துளசி மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், மாமா சொன்ன மாதிரி அத்தைக்கு யாராவது எதிரிங்க இருப்பாங்களான்னு தெரியல சார். இன்ஸ்பெக்டர், இதுக்கு பின்னால யார் இருந்தாலும் சரி, இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அவன் வாழ்க்கையில அனுபவிக்காத தண்டனையை நான் கொடுக்கறேன் அவனுக்கு. சரிங்க சார். சார் நான் ஸ்பாட்டுக்கு போறேன் சார். அங்க ஆல்ரெடி நம்ம டீம் ஏற்கனவே விசாரணையில இறங்கிட்டாங்க சார். நீங்க தைரியமா இருங்க. அடுத்த தடவை நான் உங்க முன்னாடி நிற்கும் போது நான் குற்றவாளியோட தான் நிற்பேன் சார். வரேன் சார். அண்ணி, எதுக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க? வேற என்ன நீ பண்ண சொல்றீங்க? இப்ப என் அத்தை இருக்கிற நிலைமைக்கு கடவுள் தான் ஒரே ஒரு வழி. அதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையா அண்ணி? பரவாயில்ல அண்ணி, அது என் குடும்பம். அவங்க என் சொந்த மாமியார். அவங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைக்க முடியும். சரி, டாக்டர் என்ன அண்ணி சொன்னாரு? அவங்க கண்ணு முழிச்சாதான் சொல்ல முடியுமா? ஆனா இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நம்மளால முடியாத விஷயத்துக்கெல்லாம் நாம கடவுளை தானே நம்பி ஆகணும். அழாதீங்க அண்ணி. அண்ணி, நம்மள படைச்ச சக்தின்னு ஒண்ணு இருந்தா நான் செய்யற பரிகாரத்தெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த கடவுள் என் அத்தைய காப்பாத்தணும். என் அத்தைய காப்பாத்தணும்.